நமக்கு வந்து இந்த என்டையர் இதில் வந்து பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, நான் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் என்ன பண்ணாலும் அந்த எண்டாவது அப்போ வந்து நம்ம என்ன குழந்தைங்களை சொல்லி வரோம்னா, மணின்னா என்ன, பணத்தை வந்து எப்படி ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அந்த பணத்தை சம்பாதிச்சா அந்த மணியை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் நமக்கு இன்னைக்கு பணம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு தேவை உங்களுக்கு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் இப்போது ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு பார்க்குறப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போது எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரியுது. இப்போது இந்த ஜென்ரேஷன் இருக்காங்களா சார், ஜென் பீட்டா அப்படின்றவங்க, நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது எப்போலேருந்து சார் ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம் லிட்ரஸி வைஸ்? ஏன்னா வந்து இப்போது ஒரு ப்ரொஃபஷனல் எங்களோட டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜும் ஓரளவு வந்துருச்சு, கூட ப்ரொஃபஷனலும் இருக்காங்க. ஸோ அவங்க டைம்லாம் போகிறப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க நாலேஜ் பயங்கரமாக கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படின்றப்ப என்னென்ன விஷயங்கள் வீட்டிலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் சார் ஃபினான்ஸ் வைஸ்? இப்போ எங்கள் அப்பா நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இப்போது உங்களை மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சரோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணணும். என் மகனுக்கு நானே ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்கலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நமக்கு வந்து இந்த என்டையர் இதில் வந்து பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, நான் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் என்ன பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் டுவர்ட்ஸ் மணி. கரெக்டுங்களா? அப்போ வந்து நம்ம என்ன குழந்தைங்களுக்கு சொல்லி வரோம்னா, மணின்னா என்ன, பணத்தை வந்து எப்படி ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அந்த பணத்தை சம்பாதிச்சா அந்த மணியை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் நமக்கு இன்றைக்கி பணம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு தேவை உங்களுக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து OnePlus மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதுங்களா? அது வந்து 10T, அது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 13 நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்னுடைய ஃபோன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த 13 மாற்றுறதுனால எனக்கு என்னுடைய ஃபினான்ஷியல் இதில் ஒன்றுமே அஃபெக்டே ஆகாது. நான் ஈஸியாக அதை மாற்றிடலாம். ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை மாற்றுறதுக்கு நான் விரும்பலை. ஏன், எதுக்காக மாற்றணும்? இப்போயோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அதை வச்சிட்ருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு பொருள் நல்லா இருக்கும்போது அதை வந்து அனாவசியமாக வந்து நம்ம வந்து மாற்றக்கூடாது, அல்லது திருப்பி பண்ணணும். இப்போ எஸ்பெஷலி இது ஐஃபோனில் நிறைய நடக்கும். ஒவ்வொரு இது வரும்போதும் சீரீஸ் வரும்போது திருப்பி மாற்றணும். தே வாண்ட் டு பி ஆல்வேஸ் அப்டேட்டட் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை. ஸோ அந்த நம்ம வீட்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னதுன்னா, ஈவன் சில மணியை வந்து அவங்கள்ட்டயே கொடுத்து, அதாவது ஒரு ஒரு 8 வயசு 10 வயசும்போது தான் இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். 5 வயசில் கொடுக்க முடியாது. ஒரு 8-10 வயசுக்கு முன்னாடி கொடுத்துட்டு, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இது என்னதுன்னா, எங்கே செலவு பண்ணணுமோ இந்த அப்போ அவன்கிட்ட கொடுக்குறேன், அதை நீ செலவு பண்ணி மீதி என்ன வருதுங்கிறத நீ குறித்து வச்சுக்கோ, அது மாதிரி சொல்லலாம். ஆர் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னதுன்னா, ஒரு பட்ஜெட் போடும்போதே அவங்களை உட்காத்தி வச்சு, அவங்களுக்கு அந்த சமயத்தில் பெருசாக புரியாது. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே நம்ம அப்பா இவ்வளோதான் சம்பாதிக்கிறாரு, இதுக்குள்ளே தான் வந்து நம்ம குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒன்று கேட்குறான் அப்படிங்கிறனால நம்ம கேட்க முடியாது, நம்ம அப்பா இவ்வளோதான் ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து அந்த குழந்தைக்கு புரியும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்தோன்னா, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம். இதை விட ஸ்கூலில் வந்து கரிக்குலமில் வந்து இந்த மணியை பொறுத்தவரையும் எப்படி மணி ஹேண்டில் பண்ணுறது, அது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஆக்சுவலி நம்ம என்ன படிக்கிறோம், ஒரு 4வது 5வதுலேயே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் மேக்ஸில் படிக்கிறோம். அது வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு கணக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம போடுறோம் வழியா, அதை ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ரூபா போட்டால் இவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு லைஃப் டைம் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னதுன்னா அவங்களுடைய மைண்டில் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியும். இதை பொறுத்தவரையும் ஜஸ்ட் ஒரு நம்பர் போடுறதுனால இதே அதை வந்து அவங்க ஒரு கணக்காக தான் பார்க்குறாங்களே வழி ஒரு எமோஷனலாக பார்க்குறது இல்லை. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலில், அதுக்கப்புறம் காலேஜஸில் வந்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து கொண்டு போகணும் அப்படின்றதா இருந்ததுன்னா டெஃபினட்டாக மீட் அவுட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நம்ம வி கேன் கிளைம் ஆல்மோஸ்ட் லிட்ரஸி, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லிட்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி
என்கிட்ட கேட்டிங்கன்னா நாட் ஈவன் 5%. ம் ம் அதுதான் இருக்குது. நிறைய படித்தவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதனால நம்மளுடைய கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து என்ன வாட் இட் டீச்சர்ஸ் அப்படின்னதுன்னா, உங்களை வந்து எம்ப்ளாயபிளாக ஆக்கிறதுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது டு சம் எக்ஸ்டென்ட். ஒன்று படிங்க, வாட் எவர் பி த கோர்ஸ், அந்த கோர்ஸை நல்லா படித்து அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இட் மேக்ஸ் யூ எம்ப்ளாயபிள். தட் இஸ் ஒன் பார்ட். பட் அதுக்கப்புறமா வாட் எவர் யூ ஹவ் ஏர்ன்டு அதை வந்து ப்ராப்பராக டிப்ளாய் பண்ணி அதை க்ரோ பண்ணணும், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே சார். சார் இப்போது நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை பிறக்குது, இந்த வருஷம் பிறக்குதுன்னா நிறைய பேரோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடு வாங்கி வச்சிடலாம். குழந்தை இப்போ தானே பிறந்திருக்கு, போக போக அவனுக்குன்னு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இப்போ வரைக்குமே பல பேருக்கு வீடு தான் இருக்குது. வீடு நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு கரெக்டான மூவா சார்? கண்டிப்பாக கிடையாது. நான் தான் திருப்பி சொல்கிறது, முந்தின தலைமுறையில் பணமே இல்லை, அதனால் வீடு வாங்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பணம் இருக்குது, பட் வீட்டுடைய விலைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வீடை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னதுன்னா, முதல்ல யாருனாலையுமே வந்து ஃபுல் மணி கொடுத்து வாங்க முடியாது. ஸோ ஜென்ரலி 20 வருஷம் ஹோம் லோன். அப்போ நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ்க்கு வந்து ஒரு சைஸபிள் இன்கம் வந்து அந்த லோனை சர்வீஸ் பண்ணுறதுக்கே நமக்கு போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது வேர் யூ ஹாவ் மணி டு இன்வெஸ்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், இதெல்லாம் வந்து நடக்காத ஒரு காரியம். அதனால் முதல்ல அந்த அதோடு இல்லாமல் இப்போ நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கன்னா கூட நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னே நமக்கு தெரியாது. நிறைய இடத்துல இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு வீடு வாங்கினார். வீடு வாங்கிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஐடியில் இருக்காங்க, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பொண்ணையும் ஒய்ஃபையும் கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் விட்டாச்சு. இவர் இங்கே இருக்கார். வீடு இப்போ வந்து சொந்த வீடு இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காரு. 1 இயர் தான் ஆச்சு. ஒரு காரை வேறு வாங்கியிருக்காரு. இப்போ நான் கேட்டால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ வில் மூவ் டு ஆஸ்திரேலியா ஒரு 6 months 1 இயரில். அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு வீடு இப்போ என்ன ஆகுது, திருப்பி அவர் இங்கே இந்தியாவுக்கு வருவாரா இல்லையான்னு தெரியாது. அதே சமயத்தில் வந்து உடனே வைக்கிறதுக்கு மனசும் வராது. அப்போ அந்த காரை விற்றுட்டு தான் போகணும். அந்த வீட்டை வந்து என்ன பண்ணலான்னா யாராவது ஒருத்தட்ட வாடகை கொடுத்துட்டு நீங்கள் போகணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, திருப்பி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் பையிங் ஹவுஸ். வீடுங்கிறது ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னதுன்னா அதில் நீங்கள் வசிக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு, அது ஓரளவுக்கு நீங்கள் வந்து அதை இது பண்ணணும். இப்போ அனாவசியமாக வந்து என்ன பண்ணுறதுன்னா, அவ்வளோ பெரிய இஎம்ஐ கட்டிட்டு அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதாவது ரெண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்னத்துக்காக இந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணணும்? ஓகே, நவ் அட்லீஸ்ட் மூவ் டு அப்ராடுங்கிறதுனால அது வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் காமன் பீப்புளே இங்கே பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பெங்களூருக்கு போகிறாங்க அல்லது வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னதுனா பெங்களூரில் இன்னொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும், அப்புறம் இதுவும் பண்ணுறது அப்படின்னதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் திருப்பி சொல்கிறது, ஃபஸ்ட்டு யூ டேக் கேர் ஆஃப் யுவர் நீட்ஸ். ஸோ நீட்ஸுங்கிறது ஒரு வீடு. இட் கேன் பி வாடகை வீடு ஆர் லீஸில் கிடச்சதுன்னா நத்திங் லைக், அதில் நீங்கள் இருங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 years 10 years 15 years கழிச்சு யூ வில் ஹேவ் மோர் கிளாரிட்டி வேர் யூ கோயிங் டு ஸ்டே, எங்கே இருக்க போகிறீங்க, எவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு தேவை, அதெல்லாம் தெரியும். அந்த சமயத்தில் யூ ஸ்டில் ஃபீல் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எத்தனை பேர் இப்போ நிறைய அன்சோல்டு இன்வென்ட்ரி நிறைய இருக்குது, வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு. அப்படின்னு இருக்கும்போது நம்மளும் எதுக்கு திருப்பி அங்கே போய் மாட்டிக்கிறது? ஸோ இப்போ இருக்க டைமில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீடு வாங்குறது முக்கியமாக பிறந்த குழந்தைக்கு சேர்க்க ஆரம்பித்தா தான் உங்களால் அப்போ அந்த டைமில் மீட் அவுட் பண்ண முடியும், என்ன ஒரு இது வருதோ. கண்டிப்பாக. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.